வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான தயிர் சாதம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தயிர் சாதம் பார்க்க போகிறோம். தயிர் சாதத்தில் வந்து கேரட், மாங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து தயிர் சாதம் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 2 பேர் சாப்பிட்ற மாதிரி அளவுக்கு நான் சொல்கிறேன். 2 கேரட், ஒரு சின்ன துண்டு பீஸ் மாங்காய், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு வெங்காயம், சாப்பாடு போட்டு தயிர் ஊற்றி, தயிரில் கொஞ்சம் பாலும் மிக்ஸ் பண்ணி ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி ரொம்ப நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடும்போது பார்த்தா பால் சேர்க்காமல் வெறும் தயிர் சேர்த்திங்கன்னா ரொம்ப புளிச்சிரும். அதனால் பால் பாதி தயிர் பாதி சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். இது சாதம் வடித்து சூடாக இருக்குது. அந்த சூடான சாதத்தில் இப்போ பொருளெல்லாம் சேர்க்க போகிறோம். இல்லை மாங்காய் பொடியாக கட் பண்ண மாங்காவை போட்டுக்கலாம். இஞ்சி வந்து பாதி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வெட்டி வச்சதில் பாதி போட்டுக்கலாம். கேரட்டு ஃபுல்லாக போட்டுடலாம். அடுத்து வெங்காயமும் ஃபுல்லாக போட்டுடலாம். மற்றது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இதை வந்து நல்ல சூடான சாதத்தில் உப்பும் சேர்த்து சாதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் பால் தயிர் எதுவுமே விடலை. இந்த பொருளெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலும் தயிர் சேர்க்குறத பார்ப்போம். இப்போ கெட்டியான தயிர் போட போகிறேன். 4-5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அதுக்கப்புறமா பால் ஊற்றணும். வந்து நல்ல இந்த தயிரை வந்து சாப்பாட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா பால் விட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணணும். தயிரையும் பாலையும் ஒன்றா விட்டுட்டிங்கன்னு நினைக்கி கொஞ்சம் நல்ல கொழப்பு கிடைக்காது. அதனால் தயிரை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பால் அது மேலேயே ஊற்றிக்கணும். இப்போ பால் விடுறேன். பாலையும் விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா எல்லா பக்கம் கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா தயிர் சாதம் ரெடி ஆகிடும். வந்து அடுப்பு பற்ற வச்சுருக்கு. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளித்து அந்த தயிர் சாதத்தில் ஊற்றி கிளறிக்கலாம். 1.5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுடலாம். அடுத்து பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, இது லேசாக ஒரு வதக்கிட்டு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை போட்டுடலாம். இப்போ இந்த சாதத்தில் அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதனால் கொஞ்சம் போட்டு இப்போ இதை தாளித்து ஊற்றுனதை மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணால் தயிர் சாதம் ரெடி. தயிர் சாதம் பண்ணியாச்சு. அதோட கொஞ்சம் மாங்காய் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு தயிர் சாதத்தை கட்டி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க மிச்சமே வைக்காமல் நல்லா சாப்பிட்டு வருவாங்க. ஒரு ஆஃபீஸுக்கும் கட்டி கொடுக்கலாம். தயிர் சாதத்தில் எல்லாமே கேரட் இது எல்லாமே இருக்கிறதுனால இது தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவும் தேவை இருக்காது. மாங்காய் ஊறுகாவை வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது வந்து நான் தான் மாங்காய் ஊறுகாய் வீட்டில் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த ஊறுகாய். அடுத்த வீடியோவில் இந்த மாங்காய் ஊறுகாவை பற்றி அந்த வீடியோ போடுறேன் நான். இந்த மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.